என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் இருந்தாலும் அம்மா வீட்டில் கிடைக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்லங்க, அது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு எல்லாமே நமக்குன்னு எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் பார்த்திங்களா. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். பட் அது ஒரு ப்ளேஸ் மாறும்போது அது அப்படியே சேஞ்ச் ஆகும். அது கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அம்மா வீட்டுக்கு வரனாலே அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் மூஞ்சியில். ஒரு மாதிரி ஜாலியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு நாள் தான் வந்து இருந்துட்டு போகலாம். ஏன்னா ஆஃபீஸை ஒரு நாள் தான் லீவுங்க, கண்டிப்பாக இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டர்டே நைட்டே கிளம்பி வந்துட்டு சண்டே ஃபுல்லாக அக்காவும் வந்துட்டாங்க, தெய்வம் எல்லோரும் வந்துருந்தாங்க. ஜாலியாக டேவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் மார்னிங்கே வந்துட்டார் கிளம்பி. அவர் லரன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் தெய்வமா வந்துட்டு கோச்சிட்டு உள்ளே போய் கதவை டப்புன்னு மூடிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா குட்டி பேபிக்கு ஏதாவது ஃபுட் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாருங்க, என்னோடய ஹஸ்பண்டும். அதுக்கப்புறமா ஃபுட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட அக்கா நான் ஊட்டக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னதான் இருந்தாலும் அவன் குழந்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமாங்க. நான் லரனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்னோடய அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தான் குழந்த மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு 2 குழந்தைங்க வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ வேகமாக போகுது டேஸ் இல்லைங்களாங்க. திங்க் பண்ணவே முடியல என்னால். எல்லாம் இவ்வளோ வேகமாக அதுக்குள்ளே இவ்வளோ டேஸ் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா லரன் எடுத்துகிட்டு போயிட்டா, நான் தெய்வமாவை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இவர் பாருங்க க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இது மாதிரி ஒரு நாள் இருந்தாலும் அந்த டே ஃபுல்ஃபில்லிங்காக நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. அக்காவும் சேனல் வச்சுருக்கா. அக்கா வந்துட்டு ரெசிபி பயங்கரமாக போடுவாள். அவளோட ரெசிபி பார்த்தா நானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவளோட பேஜும் கொலா பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ரெசிபிஸ் அவளை பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக தான் வருங்க. நிறைய ரெசிபி மட்டன், நான்வெஜ், சிக்கன் எல்லாமே செஞ்சோம். அது எல்லாமே இன்னொரு விளாகில் தான் கவர் பண்ண முடியுங்க. ஏன்னா இந்த விளாகில் 3 மினிட்ஸும் எடிட் பண்ணி போட்டால் கவர் பண்ண முடியல. அதனால் இன்னொரு விளாகாக போடுறேன். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு பேபி பிறந்திருக்குங்க, பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 6 மாதம் பேபி ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு எனக்கு பின்னாடி தான் பிறந்துச்சு, 1 மாதம்தான் குட்டி பையன். அவங்கள பார்த்துட்டு நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க விதவிதமாக. நம்ம தான் எங்கே போனாலும் கார்டனிங் செட்டப்காக கோல் தேடிட்டு இருப்போமே, பூச்செடி தேடிட்டு இருப்போமே, எல்லாமே வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க என்னோடது. அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோ கையில் மாட்டுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th 12th படிக்கும்போது எடுத்தது அவர் கேரில். பார்க்கும்போது எல்லாமே சிரிப்பாக ஒரு மாதிரி மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.